ஸோ இஸ்ரேல் வந்து எது பண்றாங்க அப்படிங்கும்போது, அந்த ஹிட்லர் கதைக்கு வருவோம். ஹிட்லருக்கு ஆலோசனை சொன்னவங்க, இருக்கிறதுலயே மிகப்பெரிய அளவு உனக்கு வந்து இந்த மாதிரியான இதுக்கு நீ அவ்வளோ சீக்கிரத்துலலாம் உலகத்த கைப்பற்ற முடியாது. ம். அதுக்கு 3 பேர் வந்து உனக்கு எதிரா நிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. யார் யாரு? அவனுங்கள போட்டோம்னா நம்ம நாம பெரிய ஆள் எப்பயோ ஆயிரலாம். அப்ப இதாயிரலாம். அவன் அப்படித்தானே யோசிப்பான். ஆமா. யூதர்கள். அதனால தான் யூதர்களா கொன்னு கொன்னு குவிச்சான். குவிச்சான். ஆமா. ஒரே நேரத்துல 1,00,000 ஆமா. பேர கொல்றது. அதுக்கடுத்து சீனர்கள், அதுக்கடுத்து இந்தியர்கள், முக்கியமா தமிழர்கள். ஓ! அப்படின்னு அவர்ட்ட சொல்லியிருக்காங்க. அவன் சொல்லியிருக்காங்க. அ. இவன் வந்து இந்தியாவுக்கும், சீனாவுக்குமே சண்டைக்கு உண்டா பண்ணி, நாசி மாதிரியான இத வந்து இங்க அனுப்பி, நம்மளோட இத வந்து எப்படி இஸ்லாமியர்கள் இங்க படையெடுத்து வர வச்சதே அவன்தான். ம். நம்ம நாட்டுல வந்து இந்த மாரியான நபர்கள் வந்து தானே வந்து உங்களுக்கு வந்து அந்த இதே மாறிச்சு. ம். இஸ்லாமியர்களோ, கிறிஸ்துவர்களோ தமிழகத்திலயும், இந்தியாலயே உண்டா? நீங்க யோசிச்சு பாருங்க. ம். பழைய காலத்துல. அவங்கலாம் அங்கிருந்து அவுரங்கசீப் இந்த மாதிரி நெறைய பேரு அலாவுதீன், இப்படி அலாவுதீன் கில்ஜி எத்தன பேர் வந்து என்னலாமோ பண்ணிட்டு போயிருக்காங்க. ம். சோம்நாத் கோயில வந்து இடிச்சு இது பண்ணியிருக்காங்க. மதுரை கோயில இது பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட இத பண்ணியிருக்காங்க. ம். அதெல்லாம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த ஆன்மீக, தெய்வீக இத வந்து நீங்க காலி பண்ணிட்டா, யூ கேன் கான்கர் த இது அப்படின்னு சொன்ன உடனே, அவன் அதுக்கு தகுந்த மாதிரியான ஓகே. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த மாரி பண்ணி நிகழ்வுலாம் நடந்திருக்கு. ஆமா. அத நீயும் யூஸ் பண்ணுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. இப்போ என்னன்னா, இதையே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் வந்து இது பண்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்ல நீங்க சென்னையிலேயே எடுத்துக்கோங்க. ஒரு கண்டிப்பா. ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அடிமட்ட ஊழியர்கள் யாரு? நார்த்ல இருந்து வந்தவங்க. 10 பேர் இருக்காங்கன்னா, 9 பேர் அவங்க தான் இருப்பாங்க. ம். நம்மாள் ஒருத்தர் தான் இருப்பாங்க. இது இங்க மட்டும் இல்ல. சென்னையில மட்டும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா. தமிழ்நாடு ஃபுல்லாவே அவங்க மைக்ரேட் ஆகி இங்க உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ம். ஏன் அந்த மாரி நடக்குது? ஏன்னா, பிஜேபின்னு சொன்னா தானே நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. எங்க ஆளையே நாங்க இங்க வர வச்சு அவனுக்கு ஆதார் கார்டு குடுத்து, பூர்வீகத்த குடுத்துட்டோம்னா, நீ அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ம். அவன் எனக்கு தானே ஓட்டு போடுவான். அப்படிங்கிற ஒரு நெனப்பு இருக்கு. அப்படிதான். இதெல்லாம் வந்து டிவைட் அண்ட் ரூல் தாங்க. ஆ. டிவைட் அண்ட் ரூல் இன்னைக்கு ஆஃபீஸ்ல நடக்குது, ம். அரசியல்ல நடக்குது, எல்லா இடங்கள்லயும் நடக்குது. சரி. அதத்தான் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. பாலிடிக்ஸ்ங்கிறது அதுதானே.